ஒரு அல்ல சொல்லும். அல்லேலூயா. சத்தம் போதாது. அல்லேலூயா. என்ன இப்படி தூங்குற மாதிரி பாடிட்டு இருக்கிறாரு. எனக்கு இப்படி பாடினாலே ஆவியானவர் மளமளன்னு இறங்கி வந்துருவார். உண்டு 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 அங்க பாடினாதான் வருவாரா? இல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் வாருமாண்டவரே, உடைத்து உள்ளம் உடைந்து நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் சமூகத்துல விழுந்து பாருங்க. அப்படி பாடினாலும் வருவார், இப்படி துதித்தாலும் வருவார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் எப்படி துதித்தாலும் ஆவியானவர் வருவார். ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 1வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலை, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். சொல்லுங்க அல்லேலூயா. இது இயேசுவை குறித்து. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இந்த பலிபீடத்தில் எழுந்து நின்று நம் ரூபமாக அவர் எழுந்தருளி இருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். ஆமென். வார்த்தைகளை பிரசங்கிக்கிற பொழுது தேவனே நம்மத்தில் எழுந்தருளி இருக்கிறார். ஆலயத்தில் தொழுகைகளில் தேவ மனிதர்கள் துதிக்கும் போது பலிபீடத்தில் நின்று வசனங்களை கொடுக்கும் போது இயேசுவே நமக்கு வசனங்களை கொடுக்கிறார். அப்படி நீங்க நம்பணும். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஏதோ கடமைக்காக ஊழியக்காரர் பேசுறாரு கத்துறாருன்னு நினைச்சா உங்க வாழ்க்கையில ஒண்ணும் நடக்காது. தேவன் எழுந்தருளி இருக்கிறார், கர்த்தர் என்னோடு பேசுகிறார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவை கிறிஸ்துவை குறித்து என்ன தீர்க்க தரிசனமான வார்த்தை! இயேசு சொல்லுகிறார், தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விசுவாசம் ரொம்ப அவசியம். கர்த்தர் இருக்கிறார் என் கூட. இயேசு சொல்லுகிறார், தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எதற்காக இருக்கிறார் என்றால், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்று இரவு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. என்ன அற்புதம்? கட்டுண்டவர்களுக்கு, சிறைப்பட்டவர்களுக்கு, ஏதோ ஒரு கட்டுல, ஏதோ ஒரு பிரச்சனையில, ஏதோ ஒரு போராட்டத்தில் சிக்கி இருக்கிற ஆமென் சில குடும்பங்களுக்கு, சில தேவ ஜனங்களுக்கு இன்று இரவு தேவன் பிரத்யட்சமாக ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் தூர இடத்திலிருந்து, பல இடங்களில் இருந்து ஆமென் தேவ சமூகத்திலே நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். தூரத்திலும் சமீபத்திலும் இருந்து வந்து கிருபாசன தண்டையில் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்கள் வருகையை தேவன் அறிந்திருக்கிறார். நம்ம ஒரு பாடலை பாடினோம், அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டால் உன் மேல் அவர் நோக்கமாக இருக்கிறார், உன் மேல் அவர் நினைவாக இருக்கிறார். 133வது ஸ்தோத்திர பண்டிகையில் என் சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நான் ஏதாகிலும் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டுமே என்பதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முழு நோக்கமாக இருக்கிறது. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதை நீங்கள் விசுவாசித்தால் அப்படியே இன்று இரவு செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே வசனத்தை லூக்கா 4:18வது வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷம் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க என்னை அபிஷேகம் பண்ணினார், சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கொடுக்க என்னை அபிஷேகம் பண்ணினார், குருடருக்கு பார்வைகளை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கரங்களை தட்டி. விடுதலையாக்குகிற கர்த்தர்.
இந்த 133வது ஸ்தோத்திர பண்டிகையில் சில கட்டுகளில் இருந்து கர்த்தருடைய வார்த்தை இன்று இரவு தேவன் தம்முடைய ஜனமாகிய உங்களை விடுதலையாக்க போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம் எல்லாரும் கரங்கள். ஏனென்றால் நாம் அவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். அவர் பாதத்தில் வந்திருக்கிற ஒருவரையும் அவர் வெறுமையாய் அனுப்புகிற தேவன் அல்ல. அவர் சமூகத்தை தேடி தரிசிக்க வந்திருக்கிற ஒருவரை கூட கர்த்தர் விருதாவாய் அனுப்பவில்லை. வந்த அத்தனை பேருக்கும் தேவன் அற்புதம் செய்தார். ஒரு பாடல் உண்டு, திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ. உடைய பாதத்தை சேர்ந்தாலே தாவீது சொல்லுகிறார், வேறிடத்தில் நான் 1000 நாள் வாழ்வதை பார்க்கிலும் உம்முடைய ஆலய பிரகாரங்களில் உமது சமூகத்தில் தங்கி இருப்பதை, துதிப்பதை, அமர்ந்திருப்பதை நான் நாடுகிறேன், விரும்புகிறேன். ஒரு சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென் சொல்லும். ஆமென் சத்தம் போதாது. ஆமென். ஸ்தோத்திர பண்டிகை நல்ல வாயை திறந்து மழை மழை மழைன்னு அடிக்கணும். என்ன அடிக்கணும்? தோத்திரம். கைத்தட்டி கத்துற தோத்திரம் பண்ணுங்க எல்லாரும். தோத்திர பண்டிகைன்னா அதுக்கு ஒரு தாவீது சொல்லு, நான் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையா? நான் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இருக்கிறது. தோத்திர பண்டிகை என்றால் இந்த இடம் முழுவதும் தோத்திரத்தினால நிரம்பணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். துதிகளினால் தேவனை உயர்த்தணும். கை தட்டி கத்துற தோத்திரம் பண்ணுவோம். அவர் பாதத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. இன்று இரவு ஆமென் சிறைப்பட்டவர்களுக்கு, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களே, சில கட்டுகளில் இருக்கிற தேவ ஜனத்தை கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். ஐயோ, நெடுநாளா என் பிள்ளை, என் குடும்பம், என் சந்ததி இந்த சாபத்தில் இந்த கட்டுகளில் இருக்கிறார்களே, இன்று இரவு நான் அவர்களை விடுதலையாக்கட்டும். அன்றைக்கு விடுதலை ஆக்கினவர் இன்றைக்கும் விடுதலையாக்குகிறார். ஆமென். அவர் பாதத்தில் நாம் வந்திருக்கிறோம். திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ. ஆமென் சொல்லுங்க. ஆமென். கரங்களை தட்டி ஒரு சரணம் பாடலாமா? சத்தம் வரல, பாடலாமா? ஆமென். இயேசு நல்லவர். Thank you Jesus. கிருபை. Praise the Lord. நல்ல கரங்களை தட்டி துதிக்கணும். எல்லோரும் கை தட்டணும். எனக்கு ஒருவர் கூட சபையில சும்மா இருக்க கூடாது. ராஜாவா இருந்தாலும் துதித்தே ஆகணும். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் இல்லை சபையில. கர்த்தர் உங்களை எந்த ஸ்தானத்துல வச்சிருந்தாலும் தேவனை துதி, தேவனை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். எந்த இடத்துல துதிங்க, வேலை ஸ்தலத்துல துதிங்க, இரவுல துதிங்க, பகல துதிங்க, ஆராதனையில துதி. துதியே நம்முடைய வாழ்க்கை. இயேசு நல்லவர். லோரி ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார். நாங்கள் அதை உணர்கிறோம். திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் இளைப்பேனோ. திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் இளைப்பேனோ. அவர் பாதத்தில் தானே வந்திருக்கிறோம். கிருபாசனத்தண்டையிலும் தானே அமர்ந்திருக்கிறோம். சும்மா ஒரு பந்தல்ல இல்ல, தேவனுடைய சமூகத்திற்கு முன்பதாக நீங்கள் அதை நம்பணும். நான் அவர் பாதத்தில் 133வது ஸ்தோத்திர பண்டிகையில அவர் பாதத்தில் இருக்கிறேன். இயேசுவின் பாதத்தில் இருக்கிறேன். ஆறுதல் தேறுதல் அழித்திடும் செய்ய. நல்ல கரங்களை தட்டி பாடுங்க, பாடுங்க, பாடுங்கன்னு கத்துக்கிறேன். ஆமென். ஆறுதல் தேறுதல் அழித்திடும் செய்ய, கூரோ மகிமாயில் சேர்த்திடும் கோயில். திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. ஆவியானவர், ஒரே ஒரு சரணம், நேரமில்லை. ஹல்லேலூயா. ஆமென். கிருபை. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் வைகுண்டத்திற்கு வரான், பரலோகத்திற்கு வரான். ஆமென். சொர்க்கத்திற்கு வரான். இயேசுவே வழி, சத்திய மார்க்கமும் சகலமுமான கிருபை கடலே
Thank you, Jesus. சத்தியமாக்கமும் சகலமுமான நித்திய ஜீவனும் இமலனுமான திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் இளைப்பேனோ. திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் இளைப்பேனோ. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லோரும் கரங்களை தட்டுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். தேவனை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுவதும் நல்லது. துதிப்பதே ஏற்றதும் இன்பவுமாக இருக்கிறது என்று தாவீது சொல்லுகிறார். ஒரு அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. உற்சாமை சொல்லும் அல்லேலூயா. ஆண்டவரை துதித்தார் துதித்துக் கொண்டே இருக்கலாம். சங்கீதம் 146 அதனுடைய 7வது வசனம், அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். ஏசாயா 61 இயேசு கிறிஸ்துவை பற்றி அதுதான், சிறைப்பட்டவர்களுக்கு கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை நான் கூறுவேன் கூறுவேன். இன்று இரவு உங்கள் செவிகளில் ஒரு கட்டவிழ்த்தலின் செய்தி. எந்தெந்த சூழ்நிலையில கட்டப்பட்டிருக்கிறீர்களோ கர்த்தர் விடுதலையாக்குவார். வேதத்தில் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் ஞாபகப்படுத்தி சொன்ன குறித்த நேரத்தில் நான் நிறைவு செய்து தேவ மனுஷர்கள் கரங்களில் கொடுக்க போகிறேன். ஒரு அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா அதனுடைய 13ஆம் அதிகாரம் 10, 11, 12 நான் தேவநாமம் மகிமைக்காக வாசிக்கிறேன். லூக்கா 13ஆம் அதிகாரம் அதனுடைய 10, 11, 12. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். ஆமென் சொல்லும். ஆமென். ஆமென் வரல. ஆமென் அல்ல, ஆமென் சொல்லணும். ஆமென். எப்போ ஆமென் சொல்லணும்? வசனம் வரும்போது சபை வந்து ஆமென் சொல்லணும். சில பேர் சொல்லுவாங்க வந்தவரும் சரியில்லை, கமிட்டியும் சரியில்லை, சபையில ஆவியும் இல்லை, அனலும் இல்லை, எல்லாம் நல்லா தான் இருக்கு. நீ உன் வாயை விரிவாய் திற. தேவ மனிதர்கள் வார்த்தையை கொடுக்கும் போது சபை ஆமே கத்தனும் துள்ளனும் அவசியம் இல்லை. ஆமே இந்த வார்த்தை எனக்காக. நான் போற இடமெல்லாம் இதை சொல்லுகிறேன். வசனம் வரும்போது ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் சொல்லி இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அப்பொழுது 18 வருஷமாய் பலகீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ. பலகீனம் யாருக்கும் தெரியாது. அவருடைய பலகீனத்திற்கு என்ன காரணம்? பலகீனப்படுத்தும் ஒரு ஸ்திரீ. நோய் மட்டுமல்ல பலகீனம், பல பலகீனங்கள் மனுஷனை ஆளுகை செய்கிறது. விதவிதமான பலகீனங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒடுக்கி விடுகிறது. இங்கே ஒரு ஸ்திரீ ஆலயத்தில் தேவனுடைய பாதத்தை தேடி விடாமல் அவர் சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். இயேசு பிரசங்கிக்கிறார் ஆலயத்தில். தேவனுடைய வீட்டை, தேவனுடைய சமூகத்தை மறவாத ஒரு ஸ்திரீ. இத்தனைக்கும் அவள் பலகீனப்படுத்தும் ஆவியை கொண்டவள், வியாதி பிடித்த ஒரு ஸ்திரீ. வியாதிக்கு என்ன காரணம்? அதே வசனத்துல வாசிக்கிறோம், பலகீனப்படுத்தும் ஆவியை கொண்டவள். சில பேர் மருத்துவமனை கொண்டு போறாங்க. எத்தனையோ மருத்துவமனை போயிட்டேன் பிரதர், எங்கெல்லாமோ நான் கொண்டு போயிட்டேன், விடுதலை இல்லை. ஒன்றை அறிந்து கொள்ளணும், எங்கு போனாலும் விடுதலை என்றால் உங்க குடும்பத்தில், உங்க வீட்டில், உங்க சந்ததிக்குள்ள, உன் பிள்ளைக்குள்ள, உன் மகனுக்குள்ள அல்லது உங்களுக்குள் எங்கு போனாலும், எந்த மருத்துவரை தேடி போனாலும் விடுதலை இல்லை என்றால் ஒரு பலகீனத்தின் ஆவி, ஏதோ ஒரு தாக்கம் இருக்கிறது. வேதம் சொல்லு, பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று அவன் வேறொன்றுக்கும் வரான். இயேசுவை குறித்து என்ன? நானோ அவைகளுக்கு ஜீவன் கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லாரும். பலகீனப்படுத்தும் பிசாசோடு வாழ்க்கை நடத்தினவர், வியாதியோடு வாழ்க்கை நடத்தினவர். 18 வருஷம் வாழ்க்கையில் வியாதி. நமக்கு 1 மாசம் பலகீனம் என்றால் ஆலயத்தை மறந்துடுவோம்.
தேவனையே மறந்துடுவோம். ஆனால் 18 வருஷம் அவளுக்கு தெரியுமோ என்னவோ தெரியல, எனக்குள்ள ஒரு வியாதி என்பது தெரியும், எனக்குள்ள ஒரு பிசாசு, ஒரு பொல்லாத ஆவி என்னை ஆளுகை செய்கிறது என்று அவளுக்கு தெரியுமோ தெரியாதோ, அவள் தேவ சமூகத்தை தேடி வருகிறவளாயிருந்தாள். அவர் குடும்பத்தாருக்கு தெரியுமோ என்னவோ தெரியல, இந்த வியாதிக்கு என்ன காரணம், வீட்டாருக்கு கிராமத்திற்கு தெரியுமோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் இயேசுவுக்கு தெரியும், இவள் பிசாசினால் பிடிக்கப்பட்டவள். அத்தனை வியாதி கட்டிலும் 18 வருஷம் பலகீனப்படுத்தும் வியாதியிலே போராடி கொண்டிருந்தவள் தேவ சமூகத்தை தேடி வந்தாள். கைதட்டி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். என்ன வந்தாலும் ஆலயத்தை மறக்காதீங்க. தலைவலி வந்த ஆலயத்தை மறக்காதீங்க. ஒரு மாதம் பலகீனமானாலும் ஆலயத்தை மறக்காத. இருக்கிற பலத்தில் தேவ சமூகத்தை தேடு. வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. நல்லா இருக்கும்போது மட்டுமல்ல, பலகீனத்திலும் தேவ சமூகத்துல இந்த கிருபாசன தண்டையில வந்து உட்கார்ந்து பாருங்கள், உங்களுக்கு அற்புதம் நிச்சயம். கைதட்டி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 18 வருஷம் பலகீனப்படுத்தும் ஆவியை கொண்டவளாக்கும் பிசாசோடு குடும்பம் நடத்தினவள் தேவனுடைய ஆலயத்தை தேடி வந்தாள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆலயத்தை குறித்து நாங்க பாடிக்கிட்டே இருப்போம், டைமுக்கு பிடிக்கும். ஆலயத்தை குறித்து இந்த 18 வருஷம் வியாதி பிடித்தவள், பிசாசோடு குடும்பம் நடத்தினவள், தேவனுடைய ஆலயத்தை மறக்கவே இல்லை. தேவ சமூகத்தை வருவதற்கு அவள் ஒருபோதும் சோர்ந்து போகவில்லை. அந்த பலகீனத்தோடு, அந்த வேதனையோடு, பிசாசோடு கூட தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தாள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒரு பாடலின் ஒரு சரணத்தை பாட கேட்போமா? ஒரு சொல்லுங்க. அல்லேலூயா. போன மே மாசம் நாசரேத் தூய யோவான் பேராலயத்தில் நாங்கள் ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் நாளைக்கு உங்களுக்கு இருக்கு. ஒரு பெரிய இன்னிசை மியூசிக் ப்ரோக்ராம் நடத்த போயிருந்தோம். ஆண்கள் சங்க ஐக்கியத்தின் சார்பில் தூய யோவான் பேராலயம் நாசரேத்தில் இந்த மாசமும் லாஸ்ட் 2 நாள் கன்வென்ஷன் மீட்டிங் போறோம். அங்க சொன்னாங்க, ஐயா ஒரு பாடல் ஒன்றை நீங்கள் பாடினீர்களே ஆலயத்தை குறித்து, எங்கு போனாலும் அதை பாடுங்கள் ஐயா, எங்கு போனாலும் ஆலயத்தின் மகிமை இந்த பாடலை சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த பலகீனப்படுத்தும் ஸ்திரீ தேவ சமூகத்தை தேடி வந்தாலே ஆலயத்திற்கு அவ்வளவு மகிமை. ஆமென் சொல்லுவோம். ஆமென். பாட கேட்போமா? இயேசு நல்லவர். தேவா 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 ஆலயம் ஆயிரம் இருந்தென்ன நமக்கு. கைத்தட்டுங்க. தேவ ஆலயம் ஒன்றே போதும். நல்ல கையை தட்டுங்க. ஆயிரம் இருந்தென்ன நமக்கு, தெய்வ ஆலயம் ஒன்றே போ. நல்ல கரங்களை தட்டி ஆமென். நாளெல்லாம் வாழ்ந்தன நமக்கு, நாளெல்லாம் வாழ்ந்தன நமக்கு, நம் நாயகன் அன்பொன்றை போதும். வாழ்வில் நாயகன் அன்பொன்றே போதும். ஆமென். ஆயிரம் இருந்தென்ன நமக்கு, தெய்வ ஜெப வீடு ஒன்றே போதும். எந்த நிலையிலும் தேவ சமூகத்தை மறக்காதீங்க. என்னென்னால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் நம்பியிருப்பார்கள். நம்பிக்கையோடு ஆலயத்திற்கு வாருங்கள். இது தேவனுடைய ஜெப வீடு. விசுவாசத்தோடு வாருங்கள். அற்புதம் நிச்சயம். ஏன் இந்த இரவு உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார். காலம் என்னும் ஒன்றிலே கனிவுடனே நம்மை ஆட வைத்தான். எல்லாரும் கரங்களை தட்டுங்க. என் கையை தட்டுங்க, பாடுங்கன்னு குறவு சொல்லுவேன். ஆமென்.
காலம் என்னும் ஊஞ்சலிலே கனிவுடனே நம்மை ஆட வைத்தார். அன்பினிலே நம்மை பார்த்தெடுத்தார். அன்பினிலே நம்மை பார்த்தெடுத்தார். நல்ல அன்பினிலே நம்மை தோய்த்தெடுத்தார். வேதனை தீயார் உடமிட்டார். மனமே 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 அல்ல கையை தட்டுங்க. வேதனை தீயார் உடமிட்டார். நம்மை சோதனையால் வந்து நெருங்கிட்டார். சோதனையால் நம்மை நெருங்கிட்டார். ஆயிரம் இருந்தென்ன நமக்கு தேவ ஜெப வீடு ஒன்றே போதும். ஒரே ஒரு சன் ஆஸ்தியை மலை போல் குவித்தாலும் இந்த அவனி முழுவதையும் சேர்த்தாலும் ஆத்தும மீட்பு இல்லை என்றார். அவைகளினால் ஒரு நன்மை இல்லை. நல்லவரே, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறுகிறவரே, பலகீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ பலகீனத்தோடு ஒரு சமூகத்தை தேடி வந்தாளே, இயேசு அவளை கண்டார். ஆஸ்தியை மலை போல் குவித்தாலும் இந்த அவனை முழுவதையும் சேர்த்தாலும். Glory to God, the name of Jesus. ஆஸ்தியை மலை போல் குவித்தாலும் இந்த அவனி முழுவதையும் சேர்த்தாலும் ஆத்தும மீட்பு இல்லை என்றார். ஆத்தும மீட்பு இல்லை என்றார். இங்கு அவைகளினால் ஒரு நன்மை இல்லை. ஆண்டவன் பாத்திரத்தில் பங்கும் இல்லை. மனமே மனமே மனமே, ஆண்டவன் பாத்திரத்தில் பங்கும் இல்லை. இந்த அருள்நாதர் மாளிகையில் இடமும் இல்லை. அருள்நாதர் மாளிகையில் இடமும் இல்லை. ஆயிரம் இருந்தென்ன நமக்கு ஆமே தேவ ஜெப வீடு ஒன்றே போதும். நாளெல்லாம் வாழ்ந்தன நமக்கு, நாளெல்லாம் வாழ்ந்தன நமக்கு நம் நாயகன் ஒன்றே போதும். வாழ்வில் நாயகன் அன்பொன்றே போதும். ஆயிரம் இருந்தென்ன நமக்கு தேவ ஆலயம் ஒன்றே போதும். தேவ ஆலயம் ஒன்றே போதும். தேவ ஆலயம் ஒன்றே போதும். தேவாலயம் ஒன்றே போதும். நேத்து சர்ச்சில் காணலையே வியாதி பாஸ்டர், ஒரு வாரம் சர்ச்சுக்கு வரலையே, அங்க தோட்டத்துல வேலை பாஸ்டர். 18 வருஷம் பலகீனப்படுத்தும் பிசாசோடு குடும்பம் நடத்தினவள் தேவனுடைய சமூகத்துல ஒரு ஆராதனை கூட மிஸ் பண்ணல. கைதட்டி கத்திர தோத்திரம் பண்ணுங்க. ஒரு அல்ல சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா.
வேதம் அதைத்தான் சொல்லு, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களின் கைவிடுகிறார். இயேசு பிரசங்கம் பண்ணுகிறார், பலகீனப்படுத்தும் ஸ்திரீ வாழ்க்கையில் எவ்வளவும் நிமிரக்கூடாது. ஒன்று பலகீனம், இரண்டு பிசாசு பிடித்தவர். அதனால் வாழ்க்கையில் எவ்வளவும் அவளால் நிமிர முடியவில்லை. கூனி வேதத்துல வாசிக்கலாம், நிமிரக்கூடாத ஒரு கூனி. சொல்லுவாங்க, ஐயா என்னால தலை நிமிர்ந்து நடக்க முடியல. உங்களை ஒரு வாரம் காணலையே, உங்களுக்கு தான் தெரியும். ஐயோ நான் எந்த முகத்தை வச்சுட்டு ஆலயத்திற்கு வருவேன், ஐயோ எனக்கு இந்த அவமானம் வந்து விட்டது, என்னால் இந்த ஊர்ல தலை நிமிர்ந்து நடக்க முடியலையே, என் வீட்டில் அப்படி ஒரு சம்பவம் வந்து விட்டது. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தில் இயேசு அழைக்கிறார். ஜெப கோபுரத்தில் குடும்ப முகாமிலே ஒரு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க போயிருந்தது. ஒரு அம்மா வந்து நின்று ஜெபம் பண்ணாங்க. ஐயா போன வருஷம் 4 மாதம் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தோம், என் மகனுக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா. எதற்காக முடங்கினீர்கள்? திருமணம் தடைபட்டு விட்டது ஐயா, திருமணம் தடைபட்டு விட்டது. மகளுக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாள் மகள். திருமண ஏற்பாடுகள் நடந்தது, கார்டுகள் எல்லாம் அடித்து கொடுத்து விட்டோம். ஆனால் கணவன் வீட்டில, மாப்பிள்ளை வீட்டில என் மகளை பற்றி இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க ஐயா. அடுத்த வாரம் கல்யாணம். அந்த அம்மா கதறுகிறார்கள், அடுத்த வாரம் கல்யாணம் ஐயா. இந்த வாரத்துல மணமகன் போன் பண்ணுனா திருமணத்தை நிறுத்துங்க. நான் சொன்ன, உங்க அப்பாவை கூடுங்க ஐயா, உங்க அம்மாவை கூப்பிடுங்க. இல்ல இல்ல, உங்க மகளை பற்றி இப்படிலாம் சொல்லி எங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு, எனக்கு விருப்பமே இல்லை, திருமணத்தை நிறுத்துங்க. அந்த தாயார் புலம்பினார், கண்ணீர் வடித்தார். ஐயா எல்லா ஏற்பாடுகளும் பண்ணினோம், திருமணம் தடைபட்டு விட்டதையா. என் மகளை பற்றி இல்லாததெல்லாம் சொல்லி கொடுத்து திருமணத்தை தடை பண்ணிட்டாங்க ஐயா. என் மக வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தான். எங்களால தலை நிமிர்ந்து கிராமத்துல நடக்க முடியல. ஒரு விசை ஒரு புறம் என் மகளை பற்றி இல்லாத செய்திகள். இன்று இரவு ஓ ஆவியானவர் சொல்லுகிறார், எதினால் தலை நிமிர முடியல, எதினால் கூறி குறுகி நடக்கிறீர்கள். வீராபா தேவ மகிமை. இன்றைக்கு நீங்க எந்த காரியத்துல தலை நிமிர முடியாமல் குனிந்த தலை, இந்த கூனிய பாருங்க, பிசாசு கிரியை செய்கிறான். எவ்வளவு வேணும் வாழ்க்கையில நிமிர முடியாத ஒரு கூனி. இன்றைக்கு எவ்வளவு வேணும் உங்களால தலை நிமிர்ந்து நடக்க முடியலையா? இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய ஆண்டவருக்கு தெரியும். ஐயோ என் பிள்ளை 13ஆம் அதிகாரத்துல அதனுடைய 16வது வசனத்துல இயேசு சொல்லுகிறார், இவள் ஒன்ன நீங்க அறியணும், உங்க வாழ்க்கையில என்ன பலகீனம் இருந்தாலும் நீங்க தேவனுடைய பிள்ளை. கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்பா, எல்லாரும் கையை தட்டுங்க. நீங்க எந்த கடன் பிரச்சனையில, எந்த தலை நிமிர முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த அவமானத்தில் இருந்தாலும், எந்த நிந்தனையில இருந்தாலும், எந்த வெட்கத்தில் இருந்தாலும், எந்த பரிகாசத்தில் இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் பிள்ளை. கைத்தட்டு போதார். அல்லேலூயா. என்ன இயேசு சொல்லுகிறார், இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டில் இருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா? ஒரு அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவருக்கு தெரியும், என் பிள்ளை தலை நிமிர்ந்து நடக்க முடியாம இருக்கிறா. 18 வருஷம் அவமானம். அந்த அம்மா கதர்னாங்க, ஐயா எங்களால தலை நிமிர்ந்து நடக்க முடியல ஐயா, வீட்டை விட்டு வெளியே வர முடியல. என் மகன் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு மகள், ஐயோ நான் இனி அங்க போகல. எல்லாரும் கேட்பாங்களே, திருமணம் நடந்துச்சா? தலை நிமிர்ந்து நடக்க முடியல, தலை நிமிர முடியல. இன்றைக்கு நீங்க நம்பணும், கர்த்தர் உங்களை தலை நிமிர பண்ணுவார். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் வசனத்தையாக சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை. இயேசு சொல்லுகிறார், ஆமென். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகி இவள் ஆபிரகாமின் குமாரத்தி, என்னுடைய பிள்ளை. நீங்க சோர்ந்து போகாதீங்க. வாழ்க்கையில எந்த சோதனை பிரச்சனை வந்தாலும், ஒருவேளை பிசாசின் தாக்கமே உங்களுக்குள்ள இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆபிரகாமின் குமாரத்தி. இன்றைக்கு நான் இவளை இந்த கட்டில் இருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்று சொல்லி அற்புதம் செய்ய தேவன் சபையிலே எழுந்தருளினார். ஒரு சரணத்தை கைத்தட்டி பாடுவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு நல்லவர். அல்லேலூயா. ஆமென். நல்ல கரங்களை தட்டி. ஐயோ என்னால தலை நிமிர முடியல,
எந்த முகத்தை வைத்து நான் வெளியே வருவேன்? என் வீட்டில் என் பிள்ளை வாழ்க்கையில இத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு அற்புதம் இல்லையே. இயேசு ஒரு அற்புதம். இன்றைக்கு உங்களை தலை நிமிர பண்ணுவா, வெளியே நடக்க பண்ணுவா. இயேசு அற்புதம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கரங்களை தட்டி. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை ஆளைத்த தேவன் கைவிடுவாரோ? எல்லோரும் கரங்களை தட்டி பாடுமாமே. கண்டுனை ஆளைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. நீங்க எந்த காரியத்துல தலை நிமிர முடியாமல் அவமானம், வெட்கம், அப்படித்தான் தலை நிமிர்ந்து நடக்க முடியாத ஒரு கூனி, 18 வருஷம் அவளால் வெளிச்சத்தை பார்க்க முடியவில்லை, ஜனங்களை பார்க்க முடியல, தலை நிமிர முடியல. இயேசு அவளை அறிந்திருந்தார். ஐயோ, என் மகள் ஆபிரகாமின் குமாரத்தி அல்லவா, இன்றைக்கு இந்த கட்டிலிருந்து நான் அவிழ்க்க வேண்டுமே. துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். ஆமென். இயேசு நல்லவர். துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், அன்பருன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ. அன்பருன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. ஒரே ஒரு சரணம். சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். 18 வருஷம் வாழ்க்கையில் சோதனை, தலை நிமிர்ந்து நடக்கவே முடியவில்லை. என்னால் கர்த்தருக்கு தெரியும். மகளே, நான் இன்றைக்கு உன்னை தலை நிமிர பண்ணுவேன், உன் துக்கத்தை மாற்றுவேன். நீ இந்த கிராமத்துல தலை நிமிர்ந்து நடப்பா. உன்னை பரிகசித்த கூட்டத்தில் உன்னை தலை நிமிர பண்ணுவேன் என்று. ஆமென். ஜீசஸ். சோதனைகளை சகிப்போன் பாக்கியவானல்லோ. Glory to God. இயேசு நல்லவர். கரங்களை தட்டி பாடுவோம். சோதனைகளை சகிப்போன் பாக்கியவானல்லோ. ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை ஆளைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டுனை ஆளைத்த தேவன் கைவிடுவாரோ? ஏமா சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. போராட சோர்ந்து போகாதே. எவ்வளவு வேணும் வாழ்க்கையில் நிமிர முடியாது.
வேதம் சொல்லுகிறது, இயேசு அவளை கண்டு எங்கே ஆலயத்தில் தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலகீனத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே வேதம் சொல்லுகிறது, அவள் நிமிர்ந்தாள். கைத்தட்டி கத்திர தோத்திரம் பண்ணுங்க. உடனே அவள் நிமிர்ந்தாள். நீங்க நம்பணும், இன்று இரவு தேவன் உங்களை நிமிர பண்ணுவார் என்று. அவர் சமூகத்தை தேடுங்க. எந்த காரியத்தில் அவமானம், நிந்தை, வெட்கம், உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். அவள் நிமிர்ந்தாள். 18 வருஷம் அந்த கிராமத்தில் அவளால் தலை நிமிர்ந்து நடக்க முடியல. ஆமென் சொல்லும். ஆமென் என்றால் கர்த்தர் அவளை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். 133வது ஸ்தோத்திர பண்டிகையில கர்த்தருடைய வார்த்தை, அவர் உங்களை தலை நிமிர்ந்து, நீங்க இருக்கிற பட்டணத்துல, தேசத்துல, கிராமத்துல தலை நிமிர பண்ணுவார். ஒரே ஒரு வசனம், ஒரு பாடலை பாடி முடிச்சு நான் பாஸ்டர் கையில கொடுக்க போகிறேன். லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆமென். லேவியராகமம் 26:13. நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர்? நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடி எந்த சாத்தானுக்கும் சபை தேவஜனம் அடிமையா இருக்கக்கூடாது. அடிமையா இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து, ஒரு அற்புதமான கர்த்தருடைய வார்த்தை, உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின, உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. தெரியுமா, அவர் உங்கள் தலையை நிமிர பண்ணுகிற கர்த்தர். எத்தனையோ வருஷம் அந்நிய தேவர்களை பாடிக்கொண்டிருந்தேன், டைம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் என்ன மாற்றினார், விடுதலையாக்கினார், விடுதலையாக்கினார். தேவனுடைய சுவிசேஷம். ஒரு அல்ல சொல்லுங்க, நான் தலை நிமிர்ந்து குனிந்த தலையோடு தேசத்தில் நடப்பது கர்த்தருக்கு சித்தமில்லை. ஆமென் சொல்லும். அற்புதமான விடுதலை, தலை நிமிர பண்ணி ஆசீர்வதித்து அனுப்பின தேவன் அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஜீவிக்கிறார். ஒரு பாடலின் 2 சரணங்களை பாடி தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நான் பாடுகிற பாடல்கள் எல்லாம் என்னுடைய ஒலிநாடாவில் பாடி இருக்கிற அநேக பாடல்கள். வீட்டுல போய் கண்மலை ஜோசப், கண்மலை ஜோசப் அப்படின்னு யூடியூப் ஓபன் பண்ணுங்க. கர்த்தருடைய கிருபையினாலே பாடி இருக்கிற பாடல்கள், புதிய பழைய பாடல்கள் ஆராதனை இடம்பெற்றிருக்கும். நீங்கள் கேளுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். 10 ஆண்டுகளுக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பு பாடின ஒரு சுவிசேஷ பாடல். ஆமென். அவர் சமூகத்தில் வருகிறவர்களுக்கெல்லாம் அற்புதம். கைத்தட்டி ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்லொரு கைத்தட்டி ஹalleluya. இயேசு நல்லவர். அவர் சமூகத்தில் வருகிற யாராயிலும் குனிந்த தலையோடு, அவமானத்தோடு, நொறுங்கின இருதயத்தோடு, பிசாசின் கட்டுகளோடு வாழ வேண்டும் என்பது தேவனுக்கு சித்தமில்லை. நீங்கள் அழிய வேண்டும் என்று பிசாசு விரும்பும் போது, உங்களை கட்டி வைக்கும் போது, இயேசு கட்டவிழ்க்கிறவர், தலை நிமிர பண்ணுகிறவர். மண்ணிலே மனித வாழ்வு கொஞ்சம் காலமே, மானிடரே உள்ளம் அதை எண்ணி பாருமே. மன்னன் இயேசு பொன்முகத்தை வந்து பாருமே. துன்பமெல்லாம் இன்பமாக மாறி போகுமே. கரங்களை தட்டுங்க. மன்னன் இயேசு பொன்முகத்தை வந்து பாருமே. இன்பமெல்லாம் இன்பமாக மாறி போகுமே. மண்ணிலே மனித வாழ்வு கொஞ்சம் காலமே, மானிடரே உள்ளம் அதை எண்ணி பாருமே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை தேடுகிறவர்கள் இருதயம், வேதம் சொல்கிறது, மகிழ்வதாக, மகிழ பண்ணுவா. தேவ சமூகத்தை தேடுகிறவர்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவா. எங்க வீட்டுல எங்க அம்மாவுக்கு ஆகாத மகனாக இருந்தேன். என் குடும்பத்துக்கு ஆகாத மகன், குடித்து வெறித்து அந்நிய தேவர்களை பாடி துதிக்கிற ஒரு வில்லுப்பாட்டுக்காரனாக இருந்த என்ன இயேசு மாற்றினார். என்னால் எங்க அம்மாவுக்கு அவமானம்,
கோவில் கொடை விழாக்களிலே வில்லுப்பாட்டு பாடிக்கொண்டிருந்தவன் இயேசு மாற்றினான். அஞ்சல்காரன் ஓட்டத்திலும் அதிவிரைவாய் ஓடிடுவே, நெய்கிறவன் நிலையை போலே உன்னால் எல்லாம் பறந்திடுமே. அஞ்சல்காரன் ஓட்டத்திலும் அதிவிரைவாய் ஓடிடுவே, நெய்கிறவன் நிலையை போலே உன்னால் எல்லாம் பறந்திடுமே. நன்மைகளை காணாமல் உன் விழிகள் மூடிடுமே, நன்மைகளை காணாமல் உன் விழிகள் மூடிடுமே. நானிலத்தில் உள்ள போது நீ நன்மைகளை செய்திடுமே, நானிலத்தில் உள்ள போது நீ நன்மைகளை செய்திடுமே. ஜீவனோடு இருக்கும்போது நன்மை செய், பிராணி இருக்கும்போது நன்மை செய்வோம். நல்ல கரங்களை தட்டி, மண்ணிலே மனித வாழ்வு கொஞ்சம் காலமே, மனிதரே உள்ளம் அது எண்ணி பாருமே. ஆமென். முடிக்கிறேன். அஞ்சல்காரன் ஓட்டத்திலும் சஞ்சலத்தின் பாதையில் உள்ளமுடைந்து அவமானம் நிந்தை வெட்கம் தலைநமங்களால் அடக்க முடியலையே. அந்த தாயார் புலம்பினார்கள், ஐயோ என்னால் தலை நிமிர்ந்து நடக்க முடியல. திருமணம் முடிந்தது, தடைபட்டு விட்டது. அதே திருமணத்தை சில மாதத்துல நடத்தினார். அதை விட சிறப்பாக ஒரு கணவரை ஆயத்தம் பண்ணினார். அந்த குடும்பத்தை தலை நிமிர பண்ணினார், நிமிர்ந்து நடக்க பண்ணினார். சஞ்சலத்தின் பாதையிலே உள்ளம் நொந்த நெஞ்சங்களே, சாந்த ரூப இயேசுவிடம் சடுதியிலே வாருங்களே. சஞ்சலத்தின் பாதையிலே உள்ளம் நொந்த நெஞ்சங்களே, சாந்த ரூப இயேசுவிடம் சடுதியிலே வாருங்களே. தேடி வந்த மனிதருக்கு இன்பங்கள் கிடைச்சிருக்கு, தேடி வந்த மனிதருக்கு இன்பங்கள் கிடைச்சிருக்கு. தேடாத மனிதருக்கோ அக்கினைகள் காத்திருக்கு. இயேசுவை, தேவ சமூகத்தை, தேவனுடைய ஆலயத்தை, தேவனுடைய வீட்டை தேடாத மனிதருக்கோ மனமே அக்கினைகள் காத்திருக்கு. இயேசுவே, தலை நிமிரம் பண்ணினவரே, மண்ணிலே மனித வாழ்வு கொஞ்சம் காலமே, மானிடரே உள்ளம் அதை எண்ணி பாருமே. மன்னன் இயேசு உன் முகத்தை வந்து பாருமே. உன் துன்பமெல்லாம் இன்பமாக மாறி போகுமே. மன்னன் இயேசு உன் முகத்தை வந்து பாருமே. உன் துன்பமெல்லாம் இன்பமாக மாறி போகுமே. மண்ணிலே மனித வாழ்வு கொஞ்சம் காலமே, மானிடரே உள்ளம் அதை எண்ணி பாருமே. அல்லேலூயா. தலை நிமிர பண்ணின கர்த்தர் அவர் சமூகத்தை தேடி வந்திருக்கிற உங்களுக்கும் அதே அற்புதத்தை செய்வார். நல்ல வாய்ப்புக்காக ஒரு விசை கூட தேவ மனுஷருக்கு நன்றி. தொடர்ந்து எங்களுக்காக ஊழியங்களுக்காக ஜெபிங்கள். நாளையிலிருந்து தர்மபுரியிலே 3 நாட்கள் கன்வென்ஷன் கூட்டங்கள், வெள்ளி சனி ஞாயிறு தொடர்ந்து ஊழியங்கள் உண்டு. இந்த நல்ல வாய்ப்பு சபை கமிட்டி அங்கத்தினர்கள் வந்திருக்கிற தூரத்தில் சமீபத்தில் வந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். லைவில் போட்ட மகிமை டிவி என்னுடைய பிள்ளைகளுக்கும், நல்ல சவுண்ட் சிஸ்டம் வைத்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் மனமார்ந்த நன்றி.
கிறிஸ்துக்குள் மிக அன்பானவர்களே, இந்த நாளிலும் பாடல்கள் வாயிலாக ஆண்டோடைய வார்த்தையை மிகவும் சிறப்பான முறையில் பகிர்ந்து கொண்ட அன்பு சகோதரர் கண்மலை ஜோசப் அவர்களுக்கும், மிக சிறப்பாக இசைக்கருவிகளை மீட்டிய அனைத்து சகோதரர்களுக்கும் நாம் கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? ஒருவேளை எனக்கு ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கேன்னு போல தான் இருக்கு. சரிதானே? நல்ல அருமையான பாடல். ஆனால் நமக்கு அடுத்த நிகழ்ச்சி இருக்கிறது. அதனால் இப்பொழுது நாம் ஜெபித்து நிறைவு செய்ய இருக்கிறோம். நாளை தினம் அதிகாலை 5 மணிக்கு அருணோதய பிரார்த்தனை. சரிதானா? அதிகாலை 5 மணிக்கு அருணோதய பிரார்த்தனை. சகோதரர் பக்த வீரன் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். காலை 9 மணிக்கு பரிசுத்த திருவிருந்து ஆராதனை. களக்காடு சேகர தலைவர் ரெவரண்ட் சந்திரகுமார் ஐயா கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறார்கள். மதியம் 2 மணிக்கு நம்முடைய பிரதான தோத்திர பண்டிகை நம்முடைய அன்பு பேராயர் ஐயா அவர்கள் பங்கு பெறுகிறார்கள். தொடர்ந்து நாம் ஜெபத்தோடு நாளை தினம் பண்டிகையிலே குடும்பமாக